ஹாய் மக்களே! இன்னைக்கு வெந்தய கீரை கிடைச்சா, சரி பார்த்த உடனே ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஏன்னா, அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நெறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனா உடம்புக்கு ரொம்ப குளிர்மை அது. ஆனா டேஸ்ட் நெறைய பேருக்கு கசந்து கிடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. அதாவது உண்மையிலே நான் இப்ப வைக்கிற மாரி வச்சா அவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கும். 2 தட்டு சோறு ஈஸியா சாப்பிட்டுறலாம். சிக்கன், மட்டன் இது கூட நம்ம அந்த அளவு சோறு சாப்பிட முடியாது. நம்மளுக்கு அது திகட்டும். ஆனா இது அப்படி கிடையாது. 2 தட்டு நிறைய சோறும் சாப்பிட்டுறலாம். அந்த கூட்டம் ஒரு ஒரு குண்டா நிறைய திங்கனாலும் தின்றலாம். அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். அதனால இன்னைக்கு நாங்க வாங்கி எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருந்தா அதனால ஃப்ரிட்ஜில் 4 நாள் வச்சுட்டு இன்னைக்கு தான் எடுத்து கூட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. அது இந்த கொண்டையில இருக்க தழுவு இந்த இலை மட்டும் தான் எடுப்பாங்க. மீதி அந்த தண்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதை நல்லா தண்ணி ஏற்கனவே நல்லா அது ஃப்ரிட்ஜ்லேயே இருந்ததுனால கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கு. அதான் வேற வழி இல்லாம இன்னைக்கு அது வச்சிருவோன்னே வைக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு உருளைக்கிழங்கும் பெரிய உள்ளியும் தேவை. பெரிய உள்ளியில 2 பெரிய சைஸ்ல 2 வேணும். அப்பதான் அந்த உருளைக்கிழங்கு, உள்ளி, இந்த கீரை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால 2 உருளைக்கிழங்கு, 2 உள்ளி. இதுக்கு உருளைக்கிழங்கும் குட்டியாக தான் வெட்டணும், உள்ளியும் குட்டியாக தான் வெட்டணும். இந்த கீரை எப்பவும் கிடைக்காது. டிசம்பர் இந்த டைம் தான் கிடைக்குது. எங்க ஏரியாலலாம். மற்ற இடத்துல பாம்பே அங்க இங்கெல்லாம் நல்லா என்னைக்கும் வருஷம் 365 நாளும் கிடைக்கும். அதான் இதை விட ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகா இருக்கும். அங்கெல்லாம் பாம்பேலலாம் நம்ம உலகத்துல பார்க்காத கீரை வகைகள், காய்கறி வகைகள், பழங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு சூப்பர். அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரேட்டு ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் பார்த்துருங்க. அதனால நாங்கள் பாம்பேல முன்னாடி கொஞ்ச நாள் இருந்தோமா அப்பமெல்லாம் இந்த கீரை வாங்கி வச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல கோழிக்கறி ஆட்டுக்கறியே மிஞ்சிரும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்ச உடனே உள்ளி பெரிய உள்ளியாக குட்டியாக வெட்டி வச்சுட்டு அதை போடணும். அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடணும். இதுக்கு மசாலா மல்லித்தூள் கொஞ்சம், வேற வத்தல் தூள், மஞ்சள் கொஞ்சம், கரம் மசாலா, உப்பு, தக்காளி இவ்வளோ தான் இதுக்கு தேவை. நம்ம ஆனால் டேஸ்ட் அப்படி சொல்லணும். அவ்வளவு திகட்டாது. நம்மளுக்கு எவ்வளவு சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். அவ்வளவு உடம்புக்கும் நல்லது. அதனால் இந்த கீரை கிடச்சுன்னா இந்த டைமில் கிடச்சுன்னா யாருனாலும் வாங்கி சாப்பிட்ருங்க. கொஞ்சம் கிளைமேட்டு மோசம்தான் இருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு அது ஒன்றும் செய்யாது. அதனால் வாங்கி இதே மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக 2 தட்டு சோறு திம்பிங்க. அவ்வளவு சுவையாக இருக்கும். எங்கள் பிள்ளைகளுக்கும் இதை வேற எந்த கீரைனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த கீரை கூட்டு வச்சு நல்லா சாப்பிடும். இதே மெத்தடில் தான் நம்ம மணத்தக்காளி கீரையும் வைக்கணும். இதே போல் மணத்தக்காளி கீரையும் வச்சு கொடுத்தேன்னா பிள்ளைகளு ஒரு கசப்பு பிள்ளைகளுக்கு தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே வேஸ்ட் ஆகாமல் அழகாக சாப்பிட்றோம் பிள்ளைகள். அதனால் இந்த கீரையும் அந்த மணத்தக்காளி கீரையும் ஒரே போல் இதே போல் நான் இப்போ வைக்கிறது போல் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி பிள்ளைகள் சாப்பிடும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் குடல் புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை குடல் புண்ணுக்கு நல்லது. ரொம்பனா ரொம்ப நல்லது. குடல் புண்ணு ரொம்ப ஓவராக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா மணத்தக்காளியை நல்லெண்ணெயில் போட்டு காய்க்கணும். காய்ச்சிட்டு அந்த எண்ணெயில் டெய்லி ஒரு 1/4 ஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டாக்கி நாளையில் வயிற்றுல உள்ள புண்ணு, வாயில் இருக்க புண்ணு எல்லாம் ஈஸியாக மறைஞ்சு போயிடும். எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். மணத்தக்காளி கீரை எப்போவுமே எண்ணெய் காய்ச்சி வச்சது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். எப்போமாவது யாருக்காவது லேசாகுதுன்னா உடனே அதெல்லாம் எடுத்து வாயில் ஊற்றி விட்டுறது. அதான் அந்தளவு உடனே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு மணத்தக்காளி கீரையோட எஃபெக்ட் உண்டு. இப்போ நம்ம இப்போ இதுக்கு மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் வத்தல் தூளும் உப்பும் போட்டிருக்கோம். தக்காளி இடத்துல போடும். தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளியில் ஒரு 2 தக்காளி, நல்ல பழம் நல்ல நாட்டு தக்காளி மாதிரி நல்லா கனிஞ்சு பழத்துக்க முடியல அதில் 2 போடணும். அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு 90% வெந்த பிறகு தான் கீரை போடணும். அப்போ தான் அந்த கீரை நமக்கு பக்குவமாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப வெந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் 90% உருளைக்கிழங்கு, உள்ளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்த பிறகு தான் நம்ம கீரையை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அடுத்தால உடனே இறக்கிற வேண்டியதான். ஆனால் டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இதுவரை எப்படி சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது.
இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பார்க்குறியா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தெரியல. அதனால இனிமையாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தாருங்க. இந்த கீரை என்ன பற்றிலாம் எவ்வளோ அழகா இருக்கு பற்றிலாம் பார்க்கறதுக்கே. ஒரு ஆட்டுக்கறி, ஒரு கோழிக்கறி கூட இவ்வளவு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பக்கத்தில் யாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க. இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைகள் சாப்பிடாத பிள்ளைகளும் அது நல்லா சாப்பிடும். பாய்.